கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் 37 அதிகாரத்திலிருந்து சில வாக்கியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 37 அதிகாரம் 35, 36, 37, 38, 39, 40 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவர்கள் அடைக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். பிரியமானவர்களே, 35 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். கொடிய பலவந்தன், கொடிய நெஞ்சமுள்ள ஒரு மனிதன். இந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கன் என்று. துன்மார்க்கன் என்றால் நீதியின் பாதையை விட்டு விலகி நடப்பவன். தேவனுடைய பாதையை, தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துவின் பாதையை விட்டு விலகி தன் மனம் போன போக்கிலே நடக்கிற ஒரு மனிதன். தான் செய்கிறதெல்லாம் சரி என்று நினைத்துக் கொண்டு அதையே செய்து கொண்டு நடக்கிற ஒரு மனிதன் தான், அவனை தான் துன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறது. நீதிக்கு எதிரான பாதை அதுதான். அவனுடைய சொந்த பாதையை அவன் நினைத்துக் கொண்டு தான் செய்வதெல்லாம் சரி என்று நினைத்துக் கொண்டு தன் மனதின் போக்கிலே வாழுகிற மனிதன் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டு பலவிதமான தீமைகளை தன்னுடைய வாழ்விலே செய்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றும்படியாக அந்த பாதையின் வழியாக நடக்கிற மனிதன் தான். பொய்யை நடப்பிக்கிறவன், கொலை செய்கிறவன், நீதி மார்க்கத்துக்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்து கொண்டு தான் செல்வந்தராய் வாழும்படியாக தான் தன்னுடைய இன்பத்திற்காக எதை செய்தாகிலும் பணத்தை சேமித்து தன்னுடைய சொத்துக்களை, வீடுகளை எல்லாம் சம்பாதித்து, சொத்து, வீடு, சம்பாத்தியம் எல்லாம் சம்பாதித்து மற்றவர்களுக்கு தீமை நடந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்துக் கொண்டு செல்வச் செருக்காய் கொடிய நெஞ்சமுள்ளவனாய் வாழுகிற மனிதன். இன்றைய தினங்களிலும் இந்த நாட்களிலும் நாம் பார்க்கும் பொழுது அநேகர் அப்படியாய் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் வாழுகிறதை நாம் காண்கிறோம். மற்றவர்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, தான் செய்கிற செயல் மூலமாய் மற்றவர்களுக்கு தீமை வந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்துக் கொண்டு தன்னுடைய சம்பாத்தியத்திற்காக மற்றவர்களை துன்பப்படுத்தி துன்மார்க்க வழிகளிலே நடந்து செல்வங்களை சம்பாதிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இவ்வசனம் சொல்லுகிறது, கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தான் செய்கிற எல்லா தீமைகளையும் அவனுக்கு சரி என்று நினைத்து கொண்டு தனக்கேற்ற நிலத்திலே ஒரு மரம் எப்படி தண்ணீர் உள்ள இடத்திலே, நல்ல உரமுள்ள இடத்திலே பச்சை பசையாய் வாழ்ந்து செழித்து வளர்கிறது, அதுபோல இவன் மற்றவர்களுக்கு தீமை செய்தாலும் பரவாயில்லை என்று நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு தீமைகளை செய்து துன்மார்க்கமான வழிகளிலே பணத்தை சம்பாதித்து, செல்வத்தை சம்பாதித்து அவன் செல்வச் செருக்காய் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நல்ல வாகனங்களை வைத்துக்கொண்டு நல்ல வீடுகளை கட்டு சொத்துக்களை வாங்கி இப்படி பலவிதமாய் வாழ்ந்து கொண்டு நம் கண்களுக்கு முன்பாக நடக்கிறான். அவன் எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மரம் எப்படி செழிப்பாய் கொழுகொழுப்பாய் வளர்ந்து நல்ல அந்த நிலத்திலே, தனக்கேற்ற நிலத்திலே அது எப்படி இருக்கிறதோ அதுபோல தான் சம்பாதித்த பணத்திலே கொழுப்பாய் செல்வச் செருக்காய் தான் சம்பாதித்த பணத்திலே செல்வச் செருக்காய் வாழ்ந்து
மற்றொரு கண்களுக்கு முன்பாக இவன் எப்படி வாழுகிறான் என்று நினைக்கத்தக்கதாய், அவனுக்கு ஒன்று சம்பவிப்பதில்லை, அவன் இப்படியெல்லாம் சம்பாதித்தால் அவனுக்கு ஒன்று சம்பவிக்கவில்லை என்று அதற்கு தக்கதாய் மற்றவர்கள் இவனை பாராட்டும்படியாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒன்று சம்பவிப்பதில்லை, அவனுடைய வாழ்க்கையில ஒன்று சம்பவிப்பதில்லை என்று மற்றவர்கள் பார்க்கும் பொழுது சில வேளை இப்படியெல்லாம் அவன் சம்பாதிக்கிறானே, அவன் நல்லாதானே இருக்கிறான் என்று நாம் நினைக்க தோன்றும். அப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அவன் ஒளிந்து போனான். இப்படி செழிப்பாய் செல்வ செருக்காய் ஏமாற்றி கொலை செய்து லஞ்சம் வாங்கி பலவிதமான தீமையான காரியங்களை செய்து துன்மார்க்க வழிகளிலே பணத்தை சம்பாதித்து செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவன் இப்போது அவனை காணவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவன் ஒளிந்து போனான், அவன் ஒன்றுமில்லாதவனாய் போனான். அவன் இல்லை, அவன் இல்லை, அவன் காணப்படவில்லை. நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒருவேளை அவன் செல்வ செழிப்பாய் வாழ்வது போல இருக்கும். சில நாட்கள் கழிந்த பிறகு, சில வருஷங்கள் கழிந்த பிறகு, ஒருவேளை அடுத்த தலைமுறையிலே பார்க்கும் பொழுது அவனை நாம் தேடி பார்ப்போமானால் அவன் காணப்பட மாட்டான். அவனுடைய தீமை அவனை பின்தொடரும், அவன் அழிக்கப்படுவான், அவனுடைய வம்சம் அழிக்கப்படும். நோய்கள்னாலே அவன் எப்படி கொலை செய்தான் அப்படி ஒருவேளை அவன் கொலை செய்தவனாக இருந்தால் கொலை செய்யப்படுவான். அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் சிலர் கொல்லப்படுவார்கள். அவன் தீமை செய்தால் அவனுக்கு அந்த தீமை வந்து சேரும். அவன் அழிந்து போவான். நோயினாலும் பாவம் அவனை பின்தொடர்ந்து அவனை அழித்து விடும் என்று வசனம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தினை வாசிக்கும் பொழுது, உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை நோக்கி, உத்தமமாய் நீதியின் பாதையிலே தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் நடக்கிற ஒரு மனிதனை நீ பார்த்திரு, அவனை கவனித்து பார், அவனுடைய முடிவு சமாதானம். நீதியின் பாதையிலே தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் தேவன் சொல்லுகிற வழியை பின்பற்றி, தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி, தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து நடந்த பாதையில் நடக்கிறவனுக்கு அவனுக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, அவனுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். தீமை செய்தவர்கள், துன்மார்க்க வழியிலே நடந்தவர்கள் ஏகமாய் அழிக்கப்பட்டு அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஒன்றுமில்லாதவர்களாய் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒன்றுமில்லாதவர்களாய் போர்கள் வசனம் சொல்லுகிறது. அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களை நாம் தேடினாலும் காணப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, நீதிமான்களின் இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு, நீதிமார்க்கமாய் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் யாருக்கும் ஒரு தீமை செய்யாமல் தேவன் காட்டின வழிகளில் நடக்கிற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு இரட்சிப்பு தேவனால் வரும். இக்கட்டு காலத்தில் அவனுக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது, அவனுக்கு ஒரு நோய் வரும் பொழுது, அவனை எல்லாரும் உதறி தள்ளும் பொழுது அவனுக்கு உதவி வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய கர்த்தராலே அவனுக்கு ரட்சிப்படும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன் உறுதியாய் பற்றி கொண்ட மனிதன் அவரே நம்பி இருக்கிறபடியால் தேவன் அவனை பூரண சமாதானத்தோடு அவனை காத்துக் கொள்வார். அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய பாதுகாப்பு எல்லாமே நம்முடைய தேவனாய கர்த்தர் தான். அவன் நம்பி இருக்கிறது அவரை தான் நம்பி இருக்கிறபடியால், மனிதனை நம்பவில்லை, தேவனே நம்பி இருக்கிறபடியால் தேவன் அவனை பூரண சமாதானத்துடனே அவனை காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் துன்மார்க்கருடைய கைக்கு அவர்களை தப்பித்து அவரை ரட்சித்து நடத்துவார். கர்த்தரே நீதிமான் நம்பி இருக்கிறபடியால்
எனக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் தான். மனிதன் என்னை கைவிட்டாலும் தேவன் என்னை பாதுகாப்பார். அவர் என்னை நடத்துவார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். அவரே என் அடைக்கலம். அவர் என்னை நடத்துவார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் நடத்த வல்லமை உள்ளவர். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை தேவன் தப்புவித்து அவர்களை ரட்சித்து அவர்களை சமாதானத்தோடு அவர்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, நம் மனிதர்களின் மேல் நம்பிக்கை வைக்காமல் வானத்தையும் பூமியும் படைத்த நம்மளை நீதியின் பாதையிலே நடத்துகிற, ரட்சித்து நடத்துகிற, நமக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை நாம் நம்பி இருந்தால் அவர் நம்மை ரட்சித்து நடத்துவார். துன்மார்க்கர் ஏகமாய் அறுப்புண்டு போவார்கள். ஒருவேளை நம் கண்களுக்கு முன்பாக அவர்கள் செழித்து வளர்கிற மரத்தை போல இருந்தாலும் ஒரு நாள் அறுப்புண்டு போவார்கள். நீதிமான் அப்படி அல்ல. அவனுடைய பாதையிலே சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. இக்கட்டு காலத்தில் தேவனே அவனுக்கு அடைக்கலமாயிருந்து அவனை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் இந்த வசனங்களால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.